சுவாமியே 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 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 13 வருஷமா உன் உடம்புல ஒட்டி இருந்த தெய்வ சக்தி எதிர்பார்க்காம தடைப்பட்டு இதுக்கு முன்னால நினைச்சாலே உடம்புல அப்படி ஒரு சக்தி ஏறும். ஆனா இப்ப அப்படி ஒட்டு அதை பிடிச்சி நிறுத்த முடியல. அதுல என்ன நடந்துச்சு, அதை நிப்பாட்டி கொண்டு என்ன வழி செய்யலாம், நானும் வாக்கு சொல்லணும், அந்த சக்தி கிடைக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் தாதர் கிடையாது. அதனால இந்த வழிகளை தேடுகிற பொழுது அந்த தெய்வம் விலகி நின்றுச்சு. அதை நான் கொண்டு வந்து சேர்த்து குடும்பத்தையும் ஒன்றாவது வாழ்க்கை தான் போதுமா, வேற என்ன வேணும்? என்னைக்குடா உன் கிழவர் ஆசீர்வாதம் சொல்றது சுந்தர மகாலிங்கத்திலிருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு முனிவருடைய சொல். அதுல அதை தெரிஞ்சு நீ அங்க ஒருத்தரை போயிட்டு முறையிட்டு வந்த உண்மையா வந்ததுல சக்தி கன்னிமார்கள் 3 கன்னிமார்கள் சொன்னாங்க. அதுல ஒரு தேவதை நாகக்கண்ணி, அவன் உன்னை தேடி வந்தவா காப்பாற்றுவா. அதனால அந்த தேவதைய உன் பக்கத்துல நிரகாம வச்சுதான் போதுங்களா, இன்னையிலிருந்து கூப்பிடு வந்துருவான். தை மாதம் நடந்தாச்சு, நல்லா கூப்பங்கரை கண்ணிழந்த மனிதன் முன்னே பூமியும் வரைந்தான். உள்ள அடங்கட என்ன அடங்கட உள்ள அடங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கூத்தங்கரையிலையும் நான் கர்ப்பகாமி இருக்கேன் சரியானா. ஆனா இப்ப 3 ஆண்டு காலங்களாக ஒரு வேலை விஷயமா பணத்தை எழுந்து வேதனை பண்ணிட்டு இருக்கேன். வேலை வேணுமா பணம் வேணுமா? வேலை தான் வேணும். காரணம் மகனே, இந்த ஆண்டுல வேலையை போட்டு வந்திருந்தேன். இழந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். யாரும் ஏமாற்ற முடியாது. சட்டத்துக்கு பயந்து உன்னை கொடுக்க வைக்கிறேன். போதும். என்ன பண்ணுறோம்? என்னை நடத்துக்கா இந்த பூ கொண்டு அவ தலையில போட்டு சரியா சேர்ந்த மரம் சேராத மரம் அப்படி எங்க இருக்குது கூடாது. சேர்ந்த மரம் சேர்ந்த மரம் சேர்ந்த மரம் நீங்க சேர்ந்த மரமா அது என்ன மரம்? அது இல்லை. கூப்பிடுறேன். சேர்ந்த மரம் இடுப்பு அடிக்கடி வலிக்குது. இடுப்பு வலியா இருக்கு. இடுப்பு வலி காணுன்னு சொன்னான். பக்கத்துல வா மகளே, இங்கே நெடுக்கோள் நின்றுகொள். உன்னை போல ஒரு மருந்தன் எனக்கு முதுகெலும்பு இடுப்பு வலிக்குதாமி, அதுக்கு ஒரு வழி கேட்டு வந்தான். நான் சொன்னேன், நானே உனக்கு அந்த வழி தெரியாத அளவுக்கு ஆக்கி உன்னை காப்பாற்றி தந்திருக்கப்பான்னு சொன்னேன். என் சொல்ல பெருசா நினைக்காம யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆபரேஷனை பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில வாழ்க்கையே போயிருந்தது. புரியுதா? அதனால கருப்புசாமி மருத்துவம் பார்த்து எனக்கு எதுவும் பார்த்து வந்துடக்கூடாது. அந்த வயசும் இல்லை, அந்த வாலிபமும் இல்லை, அந்த செலவும் இல்லை. நீ தப்பா காப்பாத்தணும்னு என்னை தேடி வந்திருக்கியா? நல்லா இருக்கா சிலே?
எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைய மட்டும் நினைச்சா இப்பவும் என்னைய நினைக்கணும். நினைச்சாச்சுன்னா இப்போ ஒரு சக்தியை உனக்கு நான் கொடுப்பேன். அதுல அந்த வலியே உனக்கு தெரியாம ஆகும். கணமுடிக்கா என்னை மட்டும் நினைச்சுக்கப்பா. அந்த வலி வேதனை உணர்வை மறந்து விடுவார். இந்த கனியை அறுத்து கேட்டுக்கலாம். இந்த கனியை கருத்தாமிக்கு அதே தேனவர் பிள்ளைகளை பற்றி மனவந்த பெண்ணடியாள் காதலிக்குவார். என் முன்னாலே நடக்கணும்னா என்ன கருத்தாமிக்கு அப்படின்னு இதுவரை சரியாயிரும். வெற்றி அடையலாம், வெற்றி அடையலாம். உன் பிள்ளைகள ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மனவேதனைக்குரியதாக இருக்கு. அதை தனி பண்ணி தரணும். இதுல வேற ஒருத்தருடைய இடத்தில் நடந்திருக்குங்கிறது உண்மை. அந்த இடத்துல தீர்த்து தெளிவுபடுத்தாரு. வேற என்ன வேணும்? அதான் வழக்கு நடந்திருக்குங்கிறது இதுதான் காரணம். வேலிக்கட்டை தாண்டி நிற்கும் பூவாகட்டும். வேலியை தாண்டி ஒரு பூ நீட்டி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? லேசா அப்படி பார்த்து புரியுதா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ள இருக்கு. அப்படி பறிக்காம காப்பாத்துறேன், அறம்புடாம வாழ்றேன். 3 மாதம் எனக்கு தோற்றுப்பா. கருதாமிக்கு கருதாமிக்கு யாருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையுடைய உடல்களை வாழ்க்கையை முடி காட்ட முடியாதுப்பா. நீங்க சேர்ந்த மரமா? அம்மா நீ யாரு? காளியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? காளியம்மன் மாரியம்மன் யாரு இருக்கா? காரணம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான். என்ன வேணும்? கண்ணமுடிமா பார்க்கணும்னா கொஞ்சம் கண்டுபிடிக்காங்க, மனம் அறப்பாயிருப்ப. கருதாமிக்கு ஒரு பையனை திருத்தி தானே, இன்னொரு பையனுக்கு தொழிலை நல்லாக்கி தானே. திருத்தி தரக்கூடியவனை குடியில இருந்து மீட்டி குழப்பம் இல்லாம காப்பாய்த்தானே. இன்னொருத்தனுக்கு தொப்புளுக்கு கீழே யூரின் ட்ரபிள் சொந்தமான வலி வேதனை வருது, அதை நீக்கி வெற்றி ஆகிட்டானே. காரணம் கடையை கொண்டு போய் மகன் திருந்துவான். வேணாம் காப்பாற்றுறேன். 3 முறை என்னை பார்க்க வாங்க, வலி வேதனையை தீர்த்து கடனை தீர்த்து வச்சாங்க. மாத்திட்டாங்க. 3 முறை என்னை பார்க்க. என் குதிரை ராயகிரி எல்லைக்குள்ள போகுது. அப்படி போற வழியில இடது புறத்துல அருளாட்சி அப்படின்னு எழுதியிருக்கு. அண்டாச்சி குளம், அருளாட்சி, செங்கமாலு. இல்லப்பா உங்க ஊர்ல செங்கமாலை யாரும் வச்சுட்டாங்க? அப்படியா? காரணம் செங்கமாலை போய் பார்த்தேன். சோழமான அறுவடை காலம் வந்துவா.
மலையாடம் போன இந்த மாறி வர போறதில்லை மலையாளம் போன இந்த மலையாளம் புரியுங்களா எவ்வளவு நடக்கு இப்ப அங்க என்ன நடக்கு சுருக்கமா சொல்ல போனா இன்னும் 9 மாதங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் தொழில் இருக்காது, மேக்கையும் நிறுத்தி இருக்காது, அலைச்சலும் திருச்சலுமா தான் இருக்கு. இப்போ அடுத்தவங்கள்ட்ட நம்பிதான் கேரளா போய் இருக்கணுங்கிற நிலைமை இருக்கு. சுயமாக ஒரு இடத்த பிடிச்சோம், பொருள்களை அள்ளி குப்பையும் கூழும் அள்ளி போட்டோம், அதை விற்றோம் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அதனால குப்பையும் கூழும்னு என்ன அர்த்தம்? ஸ்கிராப், பழைய பொருள்களை வாங்கி குவிக்கிற இடம். சரிதானே? நூலகம் ஒரு இடம் கான்ட்ராக்டுக்கு முடிச்சு தரட்டுமா? அந்த பணமும் தாரேன், வெற்றியும் தாரேன். ஐப்பசி வர கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அப்புறம் அப்பப்போ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம ஆகுது, அதையும் சரியாக்கிட்டாங்க. சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிங்களா சாமி? வேற என்ன வேணும் மகளே உனக்கு? இன்னும் கையில் என்ன வச்சிருக்கேன்? பணம் தான். வெற்றியாது நெச்சமா ஒரு காற்று எடுத்து பயில வச்சிருக்கியா? அட்டே 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 இந்த போன் எனக்கு வேண்டாம், நீயே கஷ்டப்படுற. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சிவகாசி சிவகாசி ஒன்றுரைக்கு மற்றொன்று செய்வாய். என்ன வேலை பார்த்தா எனக்கு வாய் சமார்த்தியத்தால இதுவரை வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கேன். சவுடா சவுடா ஆனா திறமாட்டா. சிவகாசி 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 தாயும் மகனும் தாயின் மடியில் தலை வைத்திருந்தார் துயரம் தெரிவதில்லை. ஏய் தம்பி, உன் பேர் எப்ப வா நிமிந்து உட்கார்ந்து என்னைய மட்டும் என்ன பார்ப்போம்? என்ன இருக்கிறதா கால் எடுத்து வரலாம். நீ உட்கார், அவர் போயிட்டு சொல். இவனுடைய குடலை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? டாக்டருக்கு என்ன பதில் வந்துச்சு? ஒரே ஒரு விஷயம் தான், உள்ள உறுப்புக்குள்ள உடலுக்குள்ள குடலுக்குள்ள எந்த குறையும் இல்லை, பசியெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, தெளிவா தான் இருக்கு. இவனுக்கு மைண்ட் ஆராய்ச்சி, இவனுடைய மனநிலைகள் அது தகுந்தமான சாப்பாடு தகுந்தமான விஷயத்துல பாதிக்கப்பட்டது. அதனால சாப்பாடு கண்டா சாப்பிடணுங்கிற எண்ணமும் வரமாட்டேங்குது, உணர்வும் வரமாட்டேங்குது. அதனால இவனுடைய ஆரோக்கியம் உடல்நிலை எல்லாம் பாதிக்கப்பட்டது. இன்னையிலிருந்து மாத்திரலாமா? என்னடா சிவாய நம சொல்லு. சிவாய நம என்ன மந்திரம்லாம் உங்களுக்கு தெரியும்? செய்வன வைவன கோளாறும் மகனுக்கு நடக்கல, வீணா குழப்ப வேண்டாம், காப்பாய்த்தாரு. நீ போ படுறா குட்டையா.
இப்படி கொடுத்தா வாயில் எப்படா கறி சிவகாசி நான் நடத்துகிற தொழில இடைஞ்சல் இருக்கு அதை சரி பண்ணிதான் கேட்டது யாருப்பா கால் விட்டுப்பா இப்படி லேட்டாக 10 ரூபாய் சொல்லணும்டா வா உட்காரு உன்னுடைய ஊருக்கு போற வழியில மெயின் ரோட்ல வலது பக்கத்துல உயரமான ஒரு இடத்துல நான் கருப்பசாமி இருக்கேன் இருக்குல்ல கார்ல விழுந்துட்டு வா 3 வருஷமா தொழில ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடக்கும்னு கற்பனை பண்ணுனேன். ஆனா இப்போ 9 மாதமாக கொஞ்சம் நடத்தை சரியில்லாம பணம் வரவும் தொழில் நடைமுறையும் குழப்பமான நிலைகள்ல இருக்கு. உண்மையா இது சம்பந்தமாக சில பூஜை புரஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி கொஞ்சம் செலவீடுகளும் நடந்து வெற்றி அடையவில்லை. கால விட்டுறலாம். கடன்களும் இருக்கு. இப்போ பொருள்களை இறக்குவதற்கும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆனாலும் அந்த பணத்தை தந்து கடனை அடைச்சிட்டு இருந்தா போதும்டா. ஆனாலும் உங்ககிட்ட சாமர்த்தியமான வார்த்தையால நிறைய பேரை டிவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற. கால் கொடுத்துட்டு வா. தொழில் நடத்துறாங்களா கொஞ்ச நேரம் கண்ண மூடு. உனக்குள்ள நான் வாரேன். கண்ணமுறாங்க ஒரு இடத்துல இருந்து பணம் வருது. தொழில் நடத்திக்கா கடத்திக்கா. அதே சிவகாசி எல்லை என் உடல்நிலையும் நல்லா ஆகணும், என் பிள்ளைகளும் ஒற்றுமையா இருக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியா. இந்த கைகால் பிறத்தை தந்துட்டேன். இன்னும் தானா வண்டியில ஏறி வரக்கூடிய அளவுக்கு உறுதியை தரணும். ஆனாலும் உன் வீட்டுக்குள்ள பண வரவு செலவுகளும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை குறைவும் வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீ தான் கருப்புசாமி எங்களை காப்பாத்தி வழிவகுத்து தரணும்னு கேட்கறியா? கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா. இன்னையிலிருந்து உடல்நிலையில் தேற்றமும் பணநிலையில ஏற்றமும் மனத்தை மாத்தித்தார பொறுமையா இருக்கு. எடுத்துடுமா இன்னையிலிருந்து என்னை நினைத்து நல்ல சாப்பிடுவேன். வெற்றி உண்டு. உடல் தேறியாச்சு. குறைகள் நீங்க தொடர்ந்து 7 வாரம் வந்தது. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்குத்தா ஞான பழமொன்று எந்தனுக்குத்தா. பழனிமலை அடிவாரத்தை பக்கத்துல வெறிப்பாளையம். உனக்கு எது விடும்? பஸ் சொந்தமா வச்சிருக்கியோ? பஸ் போடுறது எங்களுக்கு தெரியாதோ? கடல்ல பஸ் இல்லாம தான் எல்லாரும் பறையடாப்பா கோயிலுக்கு பஸ் போடுதா? உனக்கு போடுதான் தெரியுமா? அது பெரிய அதிசயமாச்சப்பா. கால விட்டுறாமா
ஒன்று சொல்லுறேன். உனக்கு எந்த ஊருடா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுக்கு முன்னால ஒரு 2-3 இடங்களை வித்து சின்ன சின்ன லாபங்களை பெற்றாய். அதற்கு அடுத்து வீடு வாசலை பேண வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து வச்சிருக்கோம். அதுல கோடிக்கணக்கான ஒரு வியாபாரத்தை பெற்றால் கருமசாமிக்கு ஒரு பகுதியை கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அட்வான்ஸை வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு நிதியை கொடுத்தேன். காரணம் இப்போ சரியாக 3.25 மாதத்துல அந்த இடம் ரிஜிஸ்டர் ஆகுது. அவங்க மெல்ல மெல்ல பணமெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு இடத்தை எடுத்தாச்சு. ரிஜிஸ்டர் படித்தாங்க. அதுல பண்ணிடுவோம். 3 சீட்டு வச்சிருக்கல. அடிச்சிருவோம். கருமசாமிக்கு அதே பழனிமலை டிரைவர் யூனிஃபார்மா? நீ டிரைவரா? வண்டி நல்லா ஓட்டுவியா? ஏற்றம் இறக்கம் மலையெல்லாம் ஓட்டுவியா? சட்டையவே ஏற்ற இறக்கமா போட்டிருக்கிய. கால் ஒழிக்கலாம். உங்களுக்கு சொல்லி பழனி இம்பருமானா நீங்க? என்னடா பிடிச்சிருக்க? என்னப்பா வேணும் உனக்கு? பொண்டாட்டி இருக்கா? என்னாச்சு? நான் சொல்லணுமா? நாக்கு நிடுத அவளையும் இப்படிதான நாக்கு நிடிப்ப. கால் கோபம் பொடிதென்று குருதாமி சொல்லவில்லையா? எம்பெருமான் ஸ்ரீராமர் லட்சுமணனை பார்த்து சொன்னார். லட்சுமணன் எடுத்த உடனே கோபப்பட்ட உடனே மந்தரா மீது கோபப்பட்டார். உடனே ஸ்ரீராமர் வந்து சொன்னார், தம்பி கோபம் பொடிதென்று குருசாமி நமக்கு புறவில்லையா அப்படின்னு கேட்டார். உடனே அப்படி மனதெல்லாம் குளிர்ந்துருச்சு லட்சுமணருக்கு ராமாயணம். அத மாதிரி சிண்டு முடிஞ்ச புத்தி, சீர் உறைந்த சிந்தனை, எதை எடுத்தாலும் பிடிவாதமா பிடிச்சி நான் சொல்லுதான் சரின்னு சொல்லி சங்க பிடிச்ச மாதிரி பிடிச்சி குடும்பனுக்கு 2 உண்டாகும். உண்மையா? கால் நச்சு நானவாயன் சும்மா சொல்லுதோம்னா நினைச்சிய இவன் வார்த்தைக்கே இவன் கூட வாழ மாட்டான். இந்த பையன் திருத்தலும் ஆவான். உண்மையாடா? இப்ப வேணுமா உனக்கு? கண்டிப்பா வேணும். அப்படியா? அவன் சொல்லதான் நீ கேட்கணும். அப்படின்னா தான் அவன் வருவானா. வர வைக்கணுமா? அடங்கி உடங்கி மடங்கி கிடப்பாய் அவனுக்கு வெற்றி ஆவான். வேற விட்ட மாத்திடுவோம். அதான் கருமசாமிக்கு என்னதே குடித்தானே என்னது? பழனிமலை இன்ஜினியர் வாங்கப்பா. காயப்படாம விடு. தம்பி வா. சென்னைக்கு போறியா? அங்க என்ன நடந்துச்சு? இப்ப அங்க போறியா? போய் கணக்கு முடிக்கிறதியா? உன் மேல இருக்கா கணவனா? கல்யாணம் முடிச்சானா தம்பி? எங்க இருக்கா மருமகா? என்னைக்கு கூப்பிட்டு வரலாம்? நீ எங்க கூடிய சிங்கப்பூர் நாட்டவே போய் பார்த்தேன். அங்க ஒரு 3 பெரிய கான்ட்ராக்ட் உனக்கு ரொம்ப காத்திருக்கு. அதுல 2 நண்பர்களுடைய உதவியால் நீ பல கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைமை இப்ப நடந்துருக்கு. ஆனா நீங்க இப்ப தங்கி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடம் போகணுங்கிற சூழ்நிலை வந்து அந்த இடத்தையும் மாற்றுவோம், தொழிலையும் ஏற்றுவோம். இதற்கிடையில உன்னுடைய மனைவி ஒரு 7 மாத காலங்களாக மனதுக்குள்ள ஒரு போராட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ புலம்பலாகி உன்னை விட்டு பிரிஞ்சு இருப்பான். அவன் மீண்டும் வருவாளா வரமாட்டாளா? வர வைக்கவா வேண்டாமா? அவளோட வாழ்ந்தா சரியாகுமா ஆகாதா? இப்படி 3 விதமான கேள்விகளோடு என்னை பார்க்க சரணா.
அப்புறம் இப்ப இந்த மனைவி விட்டோம்னா அடுத்து வருது 2ஆம் தரத்து பொண்ணு தான் வரும். அது எப்படி பக்குவப்பட்டவான்னு உனக்கு தெரியாது. அதை விட இவ்வளவே திருத்தி நம்ம வச்சுக்கிட்டா என்ன? நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சேன். நல்லா இருக்குல்ல அந்த சிந்தனை. அக்கா எனக்கு தண்ணி இவரு நீ எடுக்கையா நான் பார்க்கணும். கண்ண முடிக்காத ஒன்றும் இவன் மனைவியை வர வச்சு சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சிருந்தேன். கூப்பிட கருத்தாமி எல்லாரும் போன் பேசுவான். என்னை சிங்கப்பூருக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவான். போயிருவியா? பாஸ்போர்ட் எடுத்து அவளுக்கு எடுத்து ரெடியாக்கி குடி அட்டி போட்டு நான் நல்லாரு குடும்பத்தோட ஒன்னா வந்து இருப்பா. நீங்க 2 என்னை வந்து கும்பிட வருவீங்க. என்னை இருந்து பார்த்துப்போ. கர்ப்பசாமிக்கு தாரமங்கலம். ஏன என்னை தாரமங்கலம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களாப்பா? என்ன ஆபரேஷன் பண்ணி காண முடியும். என்ன நாட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது ஆவி சம்பந்தமாகவோ பேய் சம்பந்தமாகவோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நரம்பியல் சம்பந்தமான குறை. இந்த குறைகளுக்கு அற்புதமான ஆயுர்வேதிக் மசாஜால இது குணமாயிரும் உத்தரவு. அதனால மசாஜரே செய்யணும். இப்போதைக்கு சனி பகவானுடைய கிரகங்கள் பாதிப்பு இவளுக்கு இருக்கு. அதனால இந்த துயரம் இருக்கு. நீக்கித்தார தெளிவா வாழ காரணம். கருதாமிக்கு வீரண்ணன் பெரிய அண்ணன் சாமி பாருங்க. ரோட்டடியில் ஐயனார் கோயில் எப்ப ஐயனார் எல்லாம் சரியாக்கிட்டாங்க. ரபியும் தாரே தொழில் ஊக்கத்தையும் தாரப்பா. கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாடு நம்பிக்கை நெஞ்சிவை. காஞ்சிபுரமாவா நீ? வா. யாரா வந்தீங்க? அப்பாவை கடலை அம்மாவை கடலை. பிள்ளையார் சொன்னாங்க. எந்த ஊர்ல இருக்கிய? காஞ்சிபுரத்துல இருந்தா பிள்ளையார் கோயில் இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல? பிள்ளையார் இந்த விநாயகர் கருணை மணிவாதபடி கை கொடுப்பாயம்மா காலமெல்லாம் உன்னருளை காத்திருப்பேனம்மா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து. என்னப்பா வேணும்? சரி சரி என்ன வேணும்? தொண்டையை பிடிச்சிருது.
அந்த தொண்டையை திறந்து பேச வச்சிருந்தேன். ஆம்பளை பையன் தருவேன், கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். மறக்க மாட்டியா? சரி சாமி. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? வரலாம் வா. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நேரங்களில் இறை வழிபாடு செய்கிற பொழுது உடம்புல ஒரு மெய்சிலிர்ப்பு. அப்பொழுது நீ என்ன நினைச்சு சௌபாக்கியத்தோடு பல கோடி சம்பாத்தியம் கிடைக்கும், ஆனந்தமாக இருப்பாயா? பிள்ளைய கொண்டு வா, பேச வைக்கிறேன். அந்த நேரம் காலம் வருகிற பொழுது தானாக வருவார்கள். தர்மம் தலைவாகும். வாழ்க செல்வங்களே வாழ்க. அதே காஞ்சிபுரம் கணவன் மனைவி